சாந்தி. நான் சர்வசக்திவான் ஆத்மா. நான் ஞானம் நிறைந்த ஆத்மா. நான் மலை போன்ற பிரச்சனையை பஞ்சு போன்று ஆக்கக்கூடிய ஆத்மா. நாம் ஆத்ம அபிமானி ஆவதற்கான பயிற்சி செய்வதால் விகார எண்ணங்கள் நீங்கிவிடுகின்றது. தந்தையில் நினைவில் இருக்கும் ஆத்மா சதோ பிரதானமாக ஆகிவிடுகின்றது. தந்தையை சந்திப்பது மற்றும் ஜீவன் முக்தி அடையும் வழி யாருக்கும் தெரியாது. உலக அமைதி தந்தையின் மூலம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கின்றது. நான் ஆத்மா என்ற உணர்வை முதலில் உறுதியாக்குகின்றேன். ஆத்மாதான் கேட்கின்றது. ஆத்மாதான் ஓசை எழுப்புகின்றது. இந்த உணர்வு உறுதியாவதன் மூலமாக மற்ற அனைத்து எண்ணங்களும் நீங்கிவிடுகின்றது. இதனால் தெய்வீக குணங்களும் தானாகவே தாரணை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சர்வசக்திவான் தந்தையின் சக்தியின் மூலம் ஆத்மா சதோ பிரதானமாக ஆகின்றது. ஆத்மாக்களாகிய நாம் இப்பொழுது திரும்பி வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆத்ம அபிமானி ஆவதன் மூலம் நாம் தூய்மையாக சதோ பிரதானமாக ஆகின்றோம். இந்த பயிற்சியின் மூலமாக நம்முள் இருக்கக்கூடிய விகார எண்ணங்கள் நீங்கிவிடுகின்றது. உண்மையில் ஆத்மாக்களாகிய நாம் நட்சத்திரங்களாக இருக்கின்றோம். தந்தை வருவது ஒரே ஒரு முறைதான். அவர் பழைய உலகில் வந்து புதிய உலகை உருவாக்குகின்றார். தமோ பிரதானமான உலகை சதோ பிரதானமாக ஆக்குவதற்காக தந்தை வருகின்றார். லட்சுமி நாராயணன் சித்திரத்தின் மூலம் முழு ஞானத்தையும் நாம் கொடுக்கின்றோம். இது நரனிலிருந்து நாராயணராக ஆகக்கூடிய சத்திய நாராயணனின் கதையாகும். ஆத்மாவாகிய நாம் சாந்த சுரூபமானவர்கள். மூலவதனத்தில் இருப்பவர்கள். மூலவதனமே சாந்திதாமம் ஆகின்றது. பத்மாவதம் பாக்கியசாலி குழந்தைகளாகிய நாம் தான் தந்தையிடம் கேட்பதற்கான உரிமையாளராகின்றோம். இது பள்ளிக்கூடமாகும்.
நம்முடைய பேட்ஜ் ஆனது அதிக காரியங்களை செய்கின்றது. நாம் துச்ச புத்தி உடையவர்களாக இருந்தோம். இப்பொழுது தந்தை தூய புத்தி உடையவர்களாக ஆக்குகின்றார். பரமபிதா பரமாத்மாவை தவிர வேறு யாருக்கும் சத்கதி செய்விக்க முடியாது. தந்தையை நினைவு செய்யும் பொழுது நம்முடைய பாவங்கள் அழிந்து விடுகின்றது. நாம் சதோப்பிரதானமாக ஆகிவிடுகின்றோம். தந்தை என்னை லட்சுமி நாராயணனை போன்று ஆக்குகின்றார். ஆகையால் எனக்கு மிகுந்த குஷி ஏற்படுகின்றது. ஆஹா பாபா, ஆஹா, என்னை இவ்வாறு ஆக்குகின்றார். நாம் இப்போது தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்றோம். நாம் ஆத்ம அபிமானியாக ஆகின்றோம். ஆத்மாவை பார்க்கின்றோம். நாம் சகோதரன் சகோதரி என்ற பார்வையில் இப்போது பார்க்கின்றோம். சேவை செய்யும் குழந்தையாகிய நாம் தந்தையின் உள்ளத்தில் அமர்கின்றோம். தந்தை நம்மை அதிசயமான உலகிற்கு எஜமானராக ஆக்குகின்றார். இது ஆச்சரியமான விஷயமாகும். இறை தந்தை நமக்கு கற்பிக்கின்றார். அவர் எவ்வளவு சாதாரணமாக இருக்கின்றார். நாம் தந்தையை விட உயர்ந்த நிலை அடைகின்றோம். நாம் தான் ஏழையிலிருந்து இரட்டை கிரீடம் உள்ள உலகிற்கு எஜமானர்களாக ஆகின்றோம். இன்று நாம் ராமனாகிய தந்தையிடமிருந்து ராஜ்யம் அடைகின்றோம். ஆத்மாவை சதோப்பிரதானமாக்குவதற்காக சர்வசக்திவான் தந்தையிடமிருந்து நாம் சக்திகளை பெறுகின்றோம். ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சியை நாம் செய்கின்றோம். நாம் ஆத்மாக்கள் சகோதரன் சகோதரி என்ற பயிற்சியை நிரந்தரமாக செய்து கொண்டே இருக்கின்றோம். தந்தை மற்றும் லட்சிய சித்திரத்தின் மூலம் ஒவ்வொருவருக்கும் விரிவான முறையில் நாம் புரிய வைக்கின்றோம். மற்ற விஷயங்களில் நாம் நேரத்தை வீணாக்காமல் இருக்கின்றோம். சேவையின் சேத்திரம் நாடி மற்றும் சமயத்தை பார்த்து சத்திய ஞானத்தை பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய ஞானம் நிறைந்த ஆத்மா நாம். எனது என்பதை உனது என்று சொல்லி மலை போன்ற பிரச்சனைகளையும் பஞ்சாக மாற்றிவிடும் ஆத்மா நான். என்னை தேடி கண்டெடுத்த
இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.